இப்போ அடுத்த ஆச்சரியமான க்ஷேத்திரம், கடற்கரையில் இருக்கிறார். அழகுக்குன்னே ஒரு பெருமாள். எல்லா பெருமாளும் அழகத்தான் இருக்கா, ஆனால் அழகன்னு பேர் வச்சு இருக்கணும் இல்லையோ. எல்லா பெருமாளும் கிராமத்தில் இருக்கா, பட்டணத்தில் ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ. இந்த ரெண்டும் சேர்த்து பாருங்க, யாருன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுப்படும். நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள், பட்டண ராஜா, நாகப்பட்டின ராஜா. அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கியாழ்வார் பாடியிருக்கார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிலஞ்சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவார். என்ன அழகு, என்ன அழகு. இன்னைக்கு அந்த பெருமாள் அப்படித்தான் இருப்பார். சேவித்தோம்னா சௌந்தர்யவல்லி தாயார், சௌந்தரராஜ பெருமான், நாகப்பட்டினம், கிருத்தயுகத்திலே ஆதிசேஷனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட பெருமாள். அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் பூமி தேவியால் ஆராதனம் பண்ணப்பட்டவர். 3 துவாபர யுகத்தில் மார்க்கண்டையரால் ஆராதிக்கப்பட்டவர். 4 ஷாலீசுகன்கிற மகாராஜா, அவனால் கலியுகத்தில் ஆராதிக்கப்பட்டவர். ஆதிசேஷனிடத்தில் ஆராதனத்தை ஏற்றுண்டு தனக்கு படுக்கையாகவே ஏற்றுக்கொண்டபடியால் நாகப்பட்டினம், நாகராஜாவாலே ஆராதிக்கப்பட்ட பட்டினம் நாகப்பட்டினம். அதனால தான் நாகங்கிற பேர் வந்தது. இங்கே ரிஷிக்கு எப்படி பெருமாள் பிரத்யட்சமானார்னு பார்ப்போம். இங்கே துருவ மகாராஜனுக்கு பெருமாள் சேவை சாய்ச்சிருக்கார். துருவ மகாராஜா பெருமானை பிரத்யட்சமாக சேவிச்சுட்டார். அவனுக்கு பாடுறதுக்கு வரலை. இடது கை சங்கத்தால் இப்படி தடவினார் பெருமாள். உடனே யோந்த பிரவிஷ்யம் மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் என்று சொல்லி பல ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணினான். ரொம்ப அழகோட பெருமாள் தரிசனம் கொடுத்தாராம். துருவன் பிரார்த்திக்கிறான், இந்த அழகோட எல்லாருக்கும் காட்சி அளிச்சுன்னு நீ இருக்கணும். அதனால தான் அழகன்னே பேர். அழகன் அலங்காரன். அச்சோ ஒருவர் அழகியவான்னு திருமங்கியாழ்வார் பாடிட்டார். அச்சோன்னு ஒரு சொல்லு தமிழில் உண்டா? இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா அச்சோ ஒன்று கிடையாது. ஐயஹோ கூட சொல்லலாம், அந்தோ சொல்லலாம். அச்சோ வீட்டிலே பெண்கள் சடக்கென்று தங்களுடைய பாவத்தை சொல்ல முடியலன்னா அச்சச்சோங்கிற பாருங்க. அதை போல இது அச்சோ. என்ன அழகா இருக்கார் இந்த பெருமாள். அவர் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எப்போதும் சேவிச்சுருக்கா போல இருக்கார். அப்போ துருவனே பிரார்த்திக்க, அதனால சௌந்தரராஜ பெருமாளாக இருக்கார். சௌரிராஜ பெருமாள் சேவிச்சோம். இப்போ சௌந்தரராஜ பெருமாள். ராஜான்னு பெருமாளுக்கு பேர் வந்தா இடுப்பில் சாவி கொத்துருக்கும். இடுப்பில் அரங்காங்கொடி சாத்தின்னு இருக்காரோ இல்லையோ, அங்கே சின்னதாக அப்படி சாவி கொத்து. ராஜாவாச்சே, இப்போ கஜானா சாவி இருக்கணும் இல்லையோ, அதனால தான் சாவி கொத்துருக்கும். இன்னொரு பக்கத்தில் சேவிச்சேன்னா ஒரே ஒரு காதில் மட்டும் நீலக்கல்லு தொங்கும். காதில் இருக்கிற தோடு தனியாக இருக்கும், 2 காதுக்கும் குண்டலம் காதுகாப்பு தனியாக இருக்கும். அதை தவிர ஒத்த தோடு ஒன்று, ஒரு நீலக்கல் மட்டும் தனியாக தோடு இருக்கும். ராஜான்னு பேர் இருக்கிற பெருமாள்லாம் ஒரு காது குத்தி தனி தோடு போட்டுப்பா. நாகப்பட்டின ராஜாவாய், நந்தநந்தன ராஜாவாய் துருவ மகாராஜனுக்கு சேவை சாதித்தவர் ஷாலீசுகன்கிற மன்னன். அந்த மன்னன் ஒரு முறை பாத்தாளத்துக்கு செல்லும் போது 3 மார்புகளோட ஒரு பெண்ணை காண இவன் கண்டவுடன் சடக்கென்ற ஒன்று மறைய அந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த கோவில்களை எல்லாம் அவர் தான் கட்டி வச்சார். மூலவர் நீலமேக பெருமாள், உற்சவர் சௌந்தரராஜன், தாயார் சௌந்தர்யவல்லி தாயார், சார புஷ்கரணி, சௌந்தர்ய விமானம், நாகராஜன், துருவன், ஷாலீகுசோகன் மன்னவன், திருமங்கியாழ்வார் அனைவருக்கும் பிரத்யக்ஷம் பெருமாள். அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை கன்னினன்மா மதில் மங்கை வேந்தன் காமரிஷீர் கலிகன்னி திருமங்கியாழ்வார் பாடின நாகப்பட்டினம் க்ஷேத்திரத்தை சேவிச்சுன்னுட்டோம்.